ஓம் சாந்தி 22/3/2026 அவ்யக்த பாப்தாதா திருப்புதல் தேதி 7/4/2009. காரணம் என்ற சப்தத்திலிருந்து விடுபட்டு இருந்து முகம் மற்றும் நடத்தையின் மூலம் முக்தி கொடுக்கக்கூடிய முக்தி வள்ளல் ஆகுங்கள். சேவையின் ஆர்வம் உற்சாகத்துடன் கூடவே எப்பொழுதும் எல்லையற்ற வைராகிய உணர்வில் இருங்கள். இன்று பாப்தாதா நாலா பக்கங்களிலும் உள்ள இரட்டை எஜமானர்களாக இருக்கும் குழந்தைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஒன்று, தந்தையின் அனைத்து பொக்கிஷங்களுக்கும் நீங்கள் எஜமானர்கள். இரண்டாவது, சுயராஜ்யத்தின் எஜமானர்கள். ஒவ்வொரு குழந்தைக்கும் தந்தையிடமிருந்து இந்த இரண்டு வகையான எஜமானர் உரிமைகளும் கிடைத்துள்ளது. நீங்கள் குழந்தையாகவும் இருக்கிறீர்கள், எஜமானராகவும் இருக்கிறீர்கள். எனது பாபா என்று நீங்கள் சொல்லும்போது தந்தை, எனது குழந்தை என்று சொல்லும் போதும் நீங்கள் குழந்தை மற்றும் எஜமானர் ஆகிய இரு உணர்வையும் அனுபவம் செய்கின்றீர்கள். இன்று அநேக குழந்தைகள் வந்துள்ளனர். இது இந்த ஆண்டின் கடைசி முறை. எனவே இன்று பாப்தாதா ஒவ்வொருவரின் முயற்சியையும் சரி பார்த்தார். சொல்லுங்கள், அவர் என்ன பார்த்திருப்பார்? ஒவ்வொருவரும் தங்களை தாங்களே கேட்டுக்கொள்ளுங்கள், எனது புருஷார்த்தம் என்ன? பாப்தாதா அனைத்து குழந்தைகளையும் பார்த்து மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் தந்தைக்கு ஒரு ஆசை உள்ளது. அது என்ன என்று சொல்லுங்கள். தந்தையின் ஆசையை நிறைவேற்றுவீர்கள் தானே? ஒரே ஒரு ஆசைதான், சொல்லுங்கள். ஆசையை நிறைவேற்றுபவர்கள் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. அது ஒரு சிறிய ஆசை. இன்றிலிருந்து ஒரு வார்த்தையை மட்டும் மாற்றுங்கள். எந்த வார்த்தை உங்களை மீண்டும் மீண்டும் கீழே விழச் செய்யும்? அந்த வார்த்தை காரணம். இந்த காரணம் என்ற வார்த்தையை மாற்றி எப்பொழுதும் நிவாரணம் என்ற வார்த்தையை கண்டுபிடியுங்கள். ஏனென்றால் இப்பொழுது உங்கள் சேவை என்ன? உலக ஆத்மாக்களின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமானவற்றை தீர்ப்பதே உங்கள் சேவை. தீர்வை வழங்குவதன் மூலம் அவர்களை முக்தி நிலைக்கு அழைத்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அனைவரும் முக்தி அளிக்க கூடியவர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு முக்தி அளிக்கப் போகிறீர்கள் என்றால் முதலில் உங்கள் சொந்த காரணங்களை நீக்க வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு முக்தி அளித்து அவர்களை அமைதி நிலைக்கு அனுப்ப முடியும். எனவே இந்த ஒரு வார்த்தையை மாற்றுவது கடினமா அல்லது எளிதா? யோசியுங்கள். இன்று வந்திருப்பவர்கள் மற்றும் தத்தமது இடங்களில் இருந்து பார்த்து கொண்டிருப்பவர்கள், கேட்டு கொண்டிருப்பவர்கள் என அனைவரிடமிருந்தும் பாப்தாதா ஒரே ஒரு வார்த்தையின் மாற்றத்தை விரும்புகின்றார். ஏனென்றால் காரணம் என்பதுதான் ஒருவரை கீழே விழ செய்கிறது. அரை கல்பமாக நீங்கள் காரணங்களிலேயே இருந்து விட்டீர்கள். இப்பொழுது நிவாரணம் காண வேண்டிய நேரம். நிவாரணம் என்பது நிர்வாணம் மற்றும் முக்திக்கு வழிவகுக்கும். எனவே இன்று தந்தைக்கு இதை வழங்கும் துணிச்சல் உங்களுக்கு இருக்கிறதாம். இது கடைசி முறை. அனைவரும் மிகுந்த உற்சாகத்துடன் வந்துள்ளீர்கள். பாப்தாதா ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். தங்குவதற்கும் உண்பதற்கும் சிரமங்கள் இருக்கலாம், ஆனால் அனைவரும் அன்பினால் ஈர்க்கப்பட்டு வந்துள்ளீர்கள். அன்பு என்னும் விமானம் உங்களை மதுவனத்திற்கு அழைத்து வந்துள்ளது. ஒவ்வொருவரின் அன்பையும் கண்டு பாப்தாதா கோடி மடங்கு இதயபூர்வமான அன்பை திரும்ப தருகிறார். ஆனால் அன்பில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நாம் யாருடைய அன்பை பெறுகிறோமோ அவர்களுக்கு ஒரு பரிசை வழங்குவோம். எனவே இன்று பாப்தாதா இந்த காரணம் என்ற வார்த்தையை பரிசாக பெற விரும்புகிறார். பாப்தாதாவின் இந்த ஆசையை நீங்கள் நிறைவேற்ற வேண்டும் தானே? மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். இந்த வார்த்தையை இங்கேயே விட்டு செல்ல வேண்டும். நீங்கள்
வாசலை விட்டு வெளியேறும் பொழுது காரணம் என்ற வார்த்தை முடிவுக்கு வந்திருக்க வேண்டும். தவறுதலாக அந்த எண்ணம் வந்தாலும் அது தந்தையிடம் ஒப்படைக்கப்பட்ட ஒரு அடைக்கலம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அடைக்கலமாக தந்த பொருளை யாராவது திரும்ப பெறுவார்களா? எனவே அனைவரும் உறுதியான சங்கல்பம் செய்துவிட்டீர்களா? மீண்டும் கைகளை உயர்த்துங்கள். பின்னால் அமர்ந்துள்ளவர்கள் கைகளை அசையுங்கள். குறிப்பு: சாந்தி கணத்தில் சுமார் 28,000 29,000 சகோதர சகோதரிகள் உள்ளேயும் வெளியேயும் அமர்ந்து முரளியை கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அனைவரும் கைகளை அசைக்கிறார்கள். நல்லது, மிகவும் நல்லது. ஏனென்றால் காலத்தின் தேவைக்கேற்ப மக்கள் விரைவில் உங்கள் முன் வரிசையில் நிற்பார்கள். ஏன் வரிசையில் நிற்பார்கள்? ஓ முக்தி அளிப்பவர்களே, எங்களுக்கு முக்தி கொடுங்கள் என்று கேட்பவராக. முக்தி அளிப்பவராக மாற முதலில் நீங்கள் இந்த ஒரு வார்த்தையில் இருந்து விடுபட வேண்டும். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு முக்தி அளிக்க முடியும். நாம் முக்தி அடைந்து மற்றவர்களுக்கு முக்தி அளிக்க வேண்டும் என்பதே இந்த ஆண்டின் வீட்டு பாடமாக இருக்க வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். ஏனென்றால் பிரச்சனைகள் நாளுக்கு நாள் பெருக போகின்றன. எனவே அந்த பிரச்சனை ஒரு தீர்வாக மாற வேண்டும். உங்கள் உழைப்பும் நேரமும் பிரச்சனைகளை தீர்ப்பதிலேயே செலவு ஆகக்கூடாது. உங்கள் பக்தர்களின் கதறலும் காலத்தின் அழைப்பும் உங்களுக்கு கேட்கவில்லையா? எனவே காலத்திற்கு ஏற்ப என்ன மாற்றம் அவசியம்? எனவே தற்போதைய காலத்திற்கு ஏற்ப என்ன மாற்றம் அவசியமாக இருக்கிறது? ஏனென்றால் இப்பொழுது ஒவ்வொருவரும் ஒரு அனுபவ மூர்த்தியாக மாறி மற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு அனுபவத்தை வழங்க வேண்டிய அவசியம் உள்ளது. எனவே உங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் நீங்கள் முக்தி அளிப்பவரின் குழந்தைகள், மற்றவர்களுக்கு முக்தி அளிப்பவர்கள் என்பது தெளிவாக தெரிய வேண்டும் என்று பாபா இப்பொழுது விரும்புகிறார். உங்கள் நெற்றியில் ஜொலிக்கும் நட்சத்திரத்தின் அனுபவம் மற்றவர்களுக்கு ஏற்பட வேண்டும். வெறும் பேச்சால் மட்டுமில்லாமல் உங்கள் முகத்தின் மூலம் அனுபவம் கிடைக்க வேண்டும். ஏனென்றால் அனுபவம் ஒருவரை நெருக்கமாக ஆக்குகிறது. எனவே இந்த அனுபவத்தை உங்கள் முகம் மற்றும் நடத்தையின் மூலம் காட்டுங்கள். உதாரணமாக, அறிவியலின் சாதனங்கள் அனுபவத்தை தருகின்றன அல்லவா? இப்பொழுது கோடை காலம் என்றால் வெப்பத்தையும், குளிர்காலம் என்றால் குளிர்ச்சியையும் அனுபவம் செய்ய வைக்கின்றன. அறிவியலின் சாதனங்களை அனுபவத்தை செய்ய வைக்கும் பொழுது அமைதி எனும் சக்தியால் அந்த அனுபவத்தை வழங்க முடியாதா என்ன? பாப்தாதா இப்போது குழந்தைகளிடம் விரும்புவது இதைதான். அனுபவ நிலையில் நிலைத்திருந்து உங்கள் கண்கள் மற்றும் நெற்றியின் மூலம் ஏதேனும் ஒரு சக்தியின் அனுபவத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துங்கள். கேள்விப்பட்ட விஷயங்கள் கேட்கும் பொழுது நன்றாக இருக்கும், ஆனால் ஏதேனும் ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறந்துவிடும். ஆனால் அனுபவம் என்பது வாழ்க்கை முழுவதும் மறக்காது. பாப்தாதா ஒரு காரணத்தை பார்த்தார், முடிவுகளையும் பார்த்தார். ஒரு முடிவை பார்த்து மிகுந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார். அது என்ன முடிவு? இன்று வரை சேவையின் ஆர்வம் மற்றும் உற்சாகம் நன்றாக உள்ளது. அதற்காக பாப்தாதா வாழ்த்துக்களை வழங்குகிறார். சேவையை வளர்க்கிறீர்கள் மற்றும் நல்ல திட்டங்களையும் தீட்டுகிறீர்கள். அவரவர் சக்திக்கு ஏற்ப முடிவுகளும் கிடைக்கின்றன. ஆனால் ஒரு விஷயத்தில் அனுபவம் ஏற்படுத்துவதற்கு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் சேவை இப்பொழுது புகழ் பெற்றதாகிக் கொண்டே போகிறது. மக்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள் மற்றும் தற்போது அதன் மீதான ஆர்வமும் அதிகரித்து வருகிறது. இப்பொழுது மற்றவர்களுக்கு அனுபவத்தை ஏற்படுத்துவதற்கான முறை என்ன? ஆர்வம் மற்றும் உற்சாகத்துடன் எவ்வளவு ஆர்வம் இருக்கிறதோ அந்த அளவிற்கு காலத்தின் தேவைக்கு ஏற்ப இப்பொழுது எல்லையற்ற வைராகிய உணர்வு
வேண்டும். முயற்சியில் ஏதேனும் ஒரு பிரச்சனை உருவாகிறது என்றால் அதற்கு எல்லையற்ற வைராகிய உணர்வு குறைவாக இருக்கிறது என்பதே காரணமாகும். இப்பொழுது எல்லையற்ற வைராகியம் தேவை. இந்த எல்லையற்ற வைராகியம் எப்பொழுதும் நிலைத்திருக்கக்கூடியது. நேரப்படி நீங்கள் வைராகியம் அடைந்தால் அப்பொழுது நேரம் முதலிடத்தை பிடித்துவிடும். நீங்கள் 2ஆம் இடத்திற்கு தள்ளப்படுவீர்கள். நேரம் உங்களுக்கு வைராகியத்தை உணர வைத்தது என்றாகிவிடும். எல்லையற்ற வைராகியம் என்பது எப்பொழுதும் இருக்க வேண்டும். ஒரு பக்கம் ஆர்வம், உற்சாகம் மற்றும் மகிழ்ச்சி இருக்க வேண்டும். மறுபக்கம் எல்லையற்ற வைராகியம் இருக்க வேண்டும். இந்த எல்லையற்ற வைராகியம் எப்பொழுதும் நிலைக்காமல் இருப்பதற்கு காரணம் என்ன? பாப்தாதா பார்த்ததில் அதற்கு காரணம் தேக அபிமானம். தேகம் என்ற சொல் அனைத்து விஷயங்களிலும் வருகிறது. தேகத்தின் உறவுகள், தேகத்தின் பொருட்கள், தேகத்தின் சம்ஸ்காரங்கள் என தேகம் என்ற சொல் எல்லாவற்றிலும் வருகிறது. குறிப்பாக ஆத்ம அபிமான நிலையிலிருந்து உங்களை தேக அபிமானத்திற்கு இழுத்து வரும் விஷயம் எது என்று பாப்தாதா சோதித்து பார்த்தார். பழைய சம்ஸ்காரங்களே உங்களை கீழே இழுத்து வருகின்றன என்பதுதான் அடிப்படை காரணமாக இருக்கிறது. பழைய சம்ஸ்காரங்களை நீங்கள் அழித்து விட்டீர்கள். இருப்பினும் ஏதேனும் ஒரு சம்ஸ்காரமானது சுபாவம் என்ற ரூபத்தில் இன்னும் வேலை செய்கிறது. தேக அபிமானம் என்பது ஒரு இயல்பான சுபாவமாக மாறிவிட்டது. ஆனால் ஆத்ம அபிமான நிலை என்பது இன்னும் அத்தகைய இயல்பான சுபாவமாக மாறவில்லை. பழைய சம்ஸ்காரங்களை அழித்து விட்டதாக கூறினாலும் அவற்றை வேரோடு இன்னும் எரிக்கவில்லை. எனவே நேரம் வரும்பொழுது அந்த தேக அபிமான சம்ஸ்காரங்கள் மீண்டும் வெளிப்படுகின்றன. ஆகவே இப்பொழுது இந்த தேக அபிமான சுபாவத்தை சக்தி வாய்ந்த ஆத்ம உணர்வின் சக்தியால் அதன் வம்சத்தோடு அழிப்பது அவசியமாகும். நாங்கள் விரும்புவது இல்லை, ஆனால் எப்போதாவது வெளிப்படுகிறது என்று குழந்தைகள் கூறுகிறார்கள். ஏன் வெளிப்படுகிறது? ஒரு சிறு அம்சம் இருந்தாலும் கூட அது வம்சமாக பெருகி வெளிப்பட்டு விடுகிறது. எனவே இப்பொழுது சக்தி ஸ்வரூபமாக மாற வேண்டியது அவசியம். உங்களிடம் ஏதேனும் ஒரு ரூபத்தில் பழைய தேக அபிமான சம்ஸ்காரத்தின் சிறு அம்சம் மீதம் உள்ளதா என்று உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். இது எல்லையற்ற வைராகிய உணர்வால் மட்டுமே அழியும். உங்கள் சேவையை பார்த்து பாப்தாதா மகிழ்ச்சி அடைகிறார். ஆனால் இப்பொழுது தந்தையின் விருப்பம் என்னவென்றால் சேவையின் பிரகாசம் மக்களுக்கு தெரிவது போல உங்கள் எல்லையற்ற வைராகிய உணர்வின் தாக்கமும் அவர்களுக்கு தெரிய வேண்டும். வருங்காலத்தில் சேவையின் மூலம் உங்கள் புகழ் அதிகரிக்கும். இயற்கை உங்களுக்கு தாசியாகும். வசதி வாய்ப்புகள் பெருகும். ஆனால் எல்லையற்ற வைராகிய உணர்வு இருந்தால் மட்டுமே வசதிகளுக்கும் ஆன்மீக முயற்சிக்கும் இடையே சமநிலையை பராமரிக்க முடியும். இல்லறத்தில் இருப்பவர்களுக்கு தாமரை மலர் போல கர்ம யோகியாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் உதாரணம் கூறுவது போல சேவை செய்யும் போது உங்களுக்கு வசதிகள் கிடைத்தாலும் அந்த வசதிகளுக்கும் ஆன்மீக சாதனைகளுக்கும் இடையே சமநிலை இருக்க வேண்டும். எனவே தற்போதைய சேவை திட்டங்களுடன் எல்லையற்ற வைராகிய உணர்வு அவசியமாகும். நடமாடும் போது கூட நீங்கள் ஒரு விசேஷமான ஆத்மா என்பதை மற்றவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். யோகாவில் அமரும் பொழுது அல்லது உரை நிகழ்த்தும் போது மட்டுமல்ல, சாதாரணமான நேரங்களில் நடமாடும் பொழுது கூட உங்கள் நெற்றியின் மூலம் அமைதி, சக்தி
திருப்தி மற்றும் மகிழ்ச்சியின் அனுபவம் மற்றவர்களுக்கு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் காலம் வேகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. பாப்தாதா அவ்வப்பொழுது எச்சரிக்கைகளை அளித்து வருகிறார். ஆனால் இன்று விசேஷமாக எல்லையற்ற வைராகியத்தை நோக்கி சிக்னல் கொடுக்கிறார். இதற்காக இப்பொழுது உங்களை நீங்களே சோதித்து ஆத்ம அபிமானியாக மாறுவதற்கு தடையாக இருக்கும் பலவிதமான தேக அபிமானத்தை, அநேக விதமான தேக அபிமான அனுபவத்தை கண்டறிந்து அதை மாற்றுங்கள். இரண்டாவதாக, நீண்ட கால பயிற்சியை பற்றி சிந்தியுங்கள். நீண்ட கால பயிற்சி தேவை. நீண்ட கால புருஷார்த்தம் செய்தால் நீண்ட காலத்திற்கான பலன் கிடைக்கும். இப்பொழுது நீண்ட காலத்திற்கான கவனத்தை குறைவாக கொடுத்தால் இறுதி காலத்தில் உங்களால் அதிக கணக்கை சேமிக்க முடியாது. காலம் கடந்து விட்டது என்ற பலகை மாட்டப்பட்டு விடும். எனவே பாப்தாதா அடுத்த ஆண்டிற்கான வீட்டு பாடத்தை இப்பொழுதே கொடுக்கிறார். இந்த தேக அபிமானம்தான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் காரணமாகிறது. குழந்தைகள் மிகவும் ரமணீகரமானவர்கள். அவர்கள் பாபாவிடம் நேரம் வரும்பொழுது நாங்கள் சரியாகி விடுவோம் என்று சமாதானம் கூறுகிறார்கள். அதற்கு பாப்தாதா கேட்கிறார், நேரம்தான் உங்கள் ஆசிரியரா? நேரத்தின்படி சரியாகி விடுவோம் என்றால் உங்கள் ஆசிரியர் யார்? உங்களுடைய படைப்பான நேரம் உங்களுக்கு ஆசிரியர் ஆகுவது என்பது நன்றாக இருக்குமா? எனவே நேரத்தை நீங்கள் அருகில் கொண்டு வர முடியும். நீங்கள் நேரத்தை அருகில் கொண்டு வருபவர்கள், நேரத்திற்காக காத்திருப்பவர்கள் அல்ல. நேரத்தை உங்கள் ஆசிரியராக ஆக்காதீர்கள். பாப்தாதா இன்று மீண்டும் மீண்டும் சிக்னல் கொடுக்கிறார். உங்களை நீங்களே சோதியுங்கள். மீண்டும் மீண்டும் சோதித்து மாற்றம் காணுங்கள். நீண்ட கால மாற்றம் உங்களை நீண்ட கால பலனுக்கு அதிகாரியாக ஆக்கும். எந்த ஒரு குழந்தையாவது இதுவரை தளர்வான முயற்சியாளராக இருந்தாலும், கடைசி வரிசையில் இருந்தாலும் கூட அவர்கள் மீது பாபாவிற்கு அன்பு இருக்கிறது. அன்பு இருப்பதால் தான் அவர்கள் பாபாவின் உடையவர்களாக இருக்கிறார்கள். பாபாவை அடையாளம் கண்டு எனது பாபா என்று சொல்கிறார்கள். எனவே எதையும் நேரத்தின் மீது விட்டு விடாதீர்கள். நேரம் என்பது வராது. முழுமை பெறும் நேரத்தை நாம் தான் அருகில் கொண்டு வர வேண்டும். உலக மாற்றத்திற்கான பாப்தாதாவின் காரியத்தில் நீங்கள் அனைவரும் துணையானவர்கள். தனி ஒருவராக பாபா இந்த காரியத்தை செய்ய முடியாது. குழந்தைகளின் துணை அவருக்கு தேவை. பாபா கூறுகிறார், முதலில் குழந்தைகள், பிறகுதான் தந்தை. எனவே இப்பொழுது அடுத்த ஆண்டில் நீங்கள் நுழையும் பொழுது இந்த வீட்டு பாடத்தை முடித்துவிட்டு தான் வருவீர்கள் அல்லவா? செய்வீர்கள் தானே? ஆம் என்றால் கைகளை உயர்த்துங்கள். மிகவும் நல்லது. பின்னால் இருப்பவர்களும் கைகளை உயர்த்துகிறார்கள். பாருங்கள், இன்று எண்ணிக்கை அதிகமாகிவிட்டது. எனவே பாப்தாதா ஒரு குழந்தையிடம் சிக்னல் கொடுத்து, சுற்றி பார்த்து விட்டு வா. குழந்தைகள் எங்கெல்லாம் தூங்குகிறார்கள், எப்படி வரிசையில் நின்று உண்கிறார்கள் என்று பார்க்க சொன்னார். மிக நீண்ட வரிசைகள் உள்ளன. இருப்பினும் அனைவரது முகத்திலும் மகிழ்ச்சி தெரிகிறது. காரணம், அவர்கள் மதுவனத்தில் இருக்கிறார்கள். ஆனால் இந்த மதுவனத்தின் மகிழ்ச்சியை இங்கேயே விட்டு சென்று விடாதீர்கள். உங்களுடனேயே எடுத்து செல்லுங்கள். மதுவனத்தில் நீங்கள் உறங்குவதையும் உணவுக்காக வரிசையில் நிற்பதையும் பாப்தாதா மேலிருந்து பார்த்து கொண்டிருந்தார். பாப்தாதாவிற்கு ஒரு சங்கல்பம் தோன்றியது. இப்போதே போர்வைகள் மற்றும் மெத்தைகளின் மழை பொழிய வேண்டும் என்று. இருந்தாலும் இதுவும் ஒரு கொண்டாட்டம்தான். பாப்தாதா உங்களை நன்றாக கவனித்தார். எங்கே இடம் கிடைத்திருந்தாலும், எப்படி கிடைத்திருந்தாலும், பெரும்பான்மையானவர்கள் இந்த தேர்வில் நன்றாக தேர்ச்சி பெற்று விட்டீர்கள். கை தட்டுங்கள்.
ஆனால் கொடுக்கப்பட்ட வீட்டு பாடத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். அதற்கு கைத்தட்ட வேண்டிய அவசியமில்லை. பாப்தாதாவும் விசேஷமாக பிரம்மா பாபாவும் குழந்தைகளை எப்போதும் மதுவனத்தின் அலங்காரம் என்றுதான் அழைக்கிறார்கள். நீங்கள் அனைவரும் மதுவனத்திற்கு வந்திருக்கிறீர்கள். இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்த்து பாப் தாதாவும் சாக்கார ரூபத்தில் மகிழ்ச்சி அடைகிறார்கள். இங்கே தங்குவதில் சில சகிப்புத்தன்மை தேவைப்பட்டிருக்கலாம். ஆனால் இந்த சகிப்புத்தன்மை உங்களின் சகிப்புத்திறனை என்றென்றும் அதிகரிக்கச் செய்யும். அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் தானே? உங்களுக்கு எந்த சிரமமும் இல்லையே. பாருங்கள், இவ்வளவு பெரிய கூட்டத்திலும் அனைவருக்கும் தண்ணீர் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை தண்ணீர் சற்று குறைவாக இருந்தால் கவனித்து பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் இன்று கிராமங்களில் குடிப்பதற்கே தண்ணீர் இல்லை. ஆனால் இங்கே உங்களுக்கு துணி துவைப்பதற்கு கூட தண்ணீர் கிடைக்கிறது. இவ்வளவு பெரிய குடும்பத்தை பார்ப்பதே மகிழ்ச்சியாக இருக்கிறது. கல்பம் முழுவதிலும் இவ்வளவு பெரிய குடும்பம் வேறு யாருக்கும் இல்லை என்று பாப்தாதா பெருமை கொள்கிறார். இன்று பாப்தாதா ஆசிரியர்களுக்கு ஒரு விசேஷமான சேவையை நினைவூட்டுகிறார். இது உங்களுக்கான வீட்டு பாடம். ஆசிரியர்களுக்கான வீட்டு பாடம் என்னவென்றால், ஆசிரியர்கள் எப்பொழுதும் தங்களை பாப்தாதாவின் துணையாக, உண்மையான நெருக்கமான துணையாக கருதி தங்களின் மூலம் தந்தையை வெளிப்படுத்த வேண்டும். உங்களை பார்ப்பவர்கள் இவர்களை உருவாக்கியவர் யார், இவர்களுடைய தந்தை ஆசிரியர் மற்றும் சத்குரு யார் என்று கேட்கும் அளவிற்கு உங்கள் நிலை இருக்க வேண்டும். அவர்கள் உங்களை பார்க்க கூடாது, உங்கள் மூலம் தந்தையை பார்க்க வேண்டும். இந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து வரவிருக்கும் 6-7 மாதங்கள் இந்த வீட்டு பாடத்தை செய்யுங்கள். பிறகு பாப்தாதா வந்து ஒவ்வொருவரிடம் எத்தனை சதவிகிதம் இந்த வீட்டு பாடத்தை முடித்தீர்கள் என்று கேட்பார். அவர் அதிக செய்திகளை கேட்க மாட்டார், சதவிகிதத்தை மட்டுமே கேட்பார். நீங்களும் மறைந்து தந்தை மட்டும் தெரிய வேண்டும். இதில் அனைத்து நற்குணங்களும் அடங்கிவிடும். மதுபன் வாசிகளுக்கு பாப்தாதா தனது அன்பு நினைவுகளை தெரிவித்துக் கொள்கிறார். மதுவனத்தில் இருப்பவர்கள் தங்களை சுற்றிலும் உள்ளவர்களுக்கு ஒரு விசேஷ ரத்தினமாக திகழ்ந்து தந்தையை வெளிப்படுத்துவதற்கான கருவியாக இருக்க வேண்டும். மதுபன் வாசிகள் எப்பொழுதும் மனதின் மூலமாக, செயல்களின் மூலமாக சேவை செய்து மற்றவர்களை தந்தைக்கு சமமாக ஆக்குவதில் முன்னுதாரணமாக விளங்க வேண்டும். மதுபன் வாசிகள் கொடுக்க வேண்டிய முடிவு இதுதான். தந்தைக்கு சமமாக மாறிய வரைபடத்தை உங்கள் மூலம் காட்டினீர்கள் என்பதாகும். ஒவ்வொருவரின் வாயிலிருந்தும் ஆஹா, பாபாவின் குழந்தைகளே, ஆஹாம் என்ற வார்த்தை வர வேண்டும். நீங்கள் அனைவரும் என்ன செய்வீர்கள்? நீங்கள் வரிசைப்படியாக இல்லாமல் நம்பர் 1 பெறுவதற்கு முயற்சி செய்வீர்கள் தானே? நீங்கள் வரிசை கிரமமாக இல்லாமல் முதலிடம் பெறுவதற்கான எடுத்துக்காட்டாக ஆக வேண்டும். வரிசைப்படியாக ஆகுவதில் மஜா என்பது இல்லை. நம்பர் 1 ஆக வேண்டும். நம்பர் வார் ஆகுவது என்பது பெரிய விஷயமா என்ன? எனவே அனைவரும் முதலிடம் பெற்று அந்த முடிவை அறிவியுங்கள். நல்லது. அனைத்து திசைகளிலும் உள்ள பாப்தாதாவின் இதய சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள், புருவமத்தியின் சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள் மற்றும் எதிர்கால ராஜ்ய சிம்மாசனத்திற்கு உரியவர்கள் என பாப்தாதாவிற்கு மிகவும் அன்பானவர்கள். கோடி மடங்கு பாக்கியசாலி குழந்தைகள் அனைவருக்கும் எப்போதும் தங்கள் கண்களின் மூலம் ஆன்மீக அனுபவத்தை அளிப்பவர்களுக்கும், முகத்தின் மூலம் எப்பொழுதும் மகிழ்ச்சியான விதியை காட்டுபவர்களுக்கும், மனதின் மகிழ்ச்சியில் எப்பொழுதும் ஆடுபவர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். உங்கள் முன்னால் யார் வந்தாலும் இத்தகைய மகிழ்ச்சி வேறு எங்குமில்லை என்று அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும் மற்றும் உங்களிடமிருந்து ஒரு பாடத்தை கற்றுச் செல்ல வேண்டும்.
ஒவ்வொரு தந்தையின் குழந்தைகளும் தங்கள் மூலமாக தந்தையையும் தங்கள் முகத்தின் மூலம் தந்தையின் அறிமுகத்தையும் அளிக்கிறீர்கள். உங்கள் கண்களின் மூலமும் முகத்தின் மூலமும் தந்தையின் தரிசனத்தை மற்றவர்களுக்கு ஏற்படுத்துகிறீர்கள். கடிதம் எழுதியவர்கள், இமெயில் அனுப்பியவர்கள் என 4 திசைகளிலும் உள்ள அனைத்து குழந்தைகளின் சங்கல்பங்களும் அந்த வினாடியே பாப்தாதாவை வந்தடைந்து விட்டன. எனவே உங்கள் அனைவருக்கும் பாபாவின் வாழ்த்துக்கள். உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் உள்ள அனைத்து குழந்தைகளின் அன்பிற்கு பாப்தாதா பதில் அளிக்கிறார். 4 திசைகளிலும் உள்ள குழந்தைகளுக்கு பாப்தாதா கோடி மடங்கு இதயபூர்வமான அன்பையும் அரவணைப்பையும் வழங்கி அனைவருக்கும் வணக்கம் தெரிவிக்கிறார். வரதானம்: காரியம் செய்து கொண்டே கர்ம பந்தனத்திலிருந்து விடுபட்டு விளங்கும் சகஜ யோகி மற்றும் இயற்கையான யோகி ஆகுக. விளக்கம்: யார் மகாவீர் குழந்தைகளோ அவர்களை இந்த சாகார உலகத்தின் எந்த ஒரு கவர்ச்சியும் தன் பக்கமாக இருக்க முடியாது. அவர்கள் தங்களை ஒரே வினாடியில் உலகிலிருந்து விலகியவராகவும் மற்றும் தந்தைக்கு பிரியமானவராகவும் ஆக்கிக் கொள்வார்கள். வழிகாட்டுதல் கிடைத்த உடனேயே தேக உணர்விலிருந்து விடுபட்டு அஷரீரி ஆத்ம அபிமானி பந்தனமற்ற மற்றும் யோகயுக்த நிலையை அனுபவம் செய்பவர்கள்தான் சகஜ யோகி, இயற்கையான யோகி, நிரந்தர யோகி, கர்ம யோகி மற்றும் சிரேஷ்ட யோகி ஆவார்கள். அவர்கள் எப்பொழுது விரும்புகிறார்களோ, எவ்வளவு நேரம் விரும்புகிறார்களோ அவ்வளவு நேரம் தங்கள் சங்கல்பம் மற்றும் சுவாசத்தை ஒரே பிராணேஸ்வரராகிய தந்தையின் நினைவில் நிலைநிறுத்த முடியும். ஸ்லோகன்: ஒரே சீரான நிலை என்ற சிறந்த ஆசனத்தில் வீற்றிருப்பதே தபஸ்வி ஆத்மாவின் அடையாளமாகும். அவ்யக்த சமிஞ்சை: நம்பிக்கை எனும் அஸ்திவாரத்தை வலுப்படுத்தி எப்பொழுதும் பயமற்றவராகவும் கவலையற்றவராகவும் இருங்கள். அநேக முறை நாம் தந்தையினுடையவர்களாக ஆகியிருக்கிறோம் மற்றும் மாயையை வென்றவர்களாக ஆகியிருக்கிறோம் என்ற நம்பிக்கையையும் நினைவையும் சக்திசாலியான நிலையையும் வைத்து கொள்ளுங்கள். எனவே இப்பொழுது ஆகுவது கடினமா என்ன? சிரேஷ்ட ஆத்மாவாகிய நான் வெற்றியாளர் ஆவதற்கான நடிப்பை பலமுறை நடித்துள்ளேன் என்ற நினைவு உங்களுக்கு தெளிவாக இல்லையா? ஒருவேளை இந்த நினைவு தெளிவாக இல்லை என்றால் நீங்கள் தந்தையின் முன்னிலையில் உங்களை தெளிவாக வெளிப்படுத்தவில்லை என்பது இதிலிருந்து உறுதியாகிறது. ஓம் சாந்தி.